பின்னாடி வந்ததில வந்து நான் பார்த்துக்கிட்டு, நானே தட்டி குடுத்துக்கிட்டு, பிரமாதமா பண்ணிட்ட நீ அப்படின்னு எனக்கு அந்த கர்வமே வேண்டாம். இப்போ ஆனா நீங்க சொன்னீங்க, பணிவா இருக்கணும்னு ஒரு பக்கம் அது ஒரு லேர்னிங் அப்படின்னு இருந்தாலுமே, லைஃப் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். நம்மளும் டவுன் ஆயிடுவோம். உங்களுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்ன சார்? மோட்டிவேட் பண்றதுனாக்க எவ்வளவோ பேர் உழைத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ம். பாருங்க. இப்போ நான் டப்பிங்கில இருக்கும் பொழுது வந்து எனக்கு ஓரளவுக்கு பணம் கிடைச்சது. ம். இப்போ சினிமா நடிகர் ஆனதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. எனக்கு என்ன அப்படின்னாக்கா உழைக்கணும். ம். எனக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸ நான் ஒழுங்கா பண்ணணும். உண்மைய சொல்லணும்னா, இப்ப 2 மாசமா எனக்கு ஷூட்டிங்கும் இல்ல. ம். வந்து கேட்டாங்க. கதை சொன்னாங்க. எனக்கு அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு நான் பொருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இப்ப தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது அடுத்து ஒரு 2 படங்களுக்காக. ம். நான் அப்படியே ரிலாக்ஸா இருக்கேன். நான் வந்து என் வீட்ல இருக்கக்கூடிய வேலைகள பார்க்குறேன். நல்ல நிம்மதியா சாப்பிடுறேன். நிம்மதியா தூங்குறேன். ஈவினிங் ஆச்சுன்னாக்கா என்னோட பெட்ஸோட விளையாடுறேன்.